1997ஆம் ஆண்டு சமந்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே தான். அந்த தீர்ப்பை வைத்து தான் வந்து சாம்சாமி வந்து ஜார்க்கண்ட்ல போய் போராடினாரு. நீதிமன்ற நிறுவனங்களையும் சொல்லலாம். இந்த வர்ணாசிரம கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் அரசியல் சாசனப்படி விரோதிகள். என்ன பொறுத்தவரை ஒரு நீதிபதி சொல்ற போதோ அரசு ஊழியர் என்று சொன்னாலோ சட்டத்தின் மீது அரசியல் சாசனத்தின் மீது நாங்கள் வந்து உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு சட்டம் முன்னால வந்து சாதி கிடையாது, மதம் கிடையாது. ஆனா உட்கார்ந்து இருக்கும் போது என் சாதி இதுதான், என் மதம் இதுதான் சொன்னீங்கன்னா நிச்சயமா நீ வந்து அரசியல் சாசன விரோதி. அது யாராக இருந்தாலும் சரி. 1971 13 பேர் கொண்டு நீதிபதிகள் கொண்டு தீர்ப்பு என்ன அடிப்படை கட்டமைப்புக்கு மாறாக யார் போனாலும் அதை சட்டவிரோதமானது அல்ட்ரா வயலன்ஸ் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும். சொன்ன நிமிடத்திலேயே அந்த தீர்ப்பினுடைய தன்மை இழந்து போச்சு. அது ஒரு செக்குலர் தீர்ப்பு அல்ல, அது சாதிய தீர்ப்பு. அது அப்ப அந்த தீர்ப்பு நான் ஏத்துக்கணும். அரசியல் சாசனத்தின் பிரகாரம் அந்த தீர்ப்பு உடைக்கப்பட தீர்ப்பு சொல்லணும். வீட்டுக்குள்ள பூந்து போய் நீ சாப்பிட்ற உணவு என்னன்னு பார்க்கணும், நீ போடுற உடைய பார்க்கலாம், இப்படிதான் நீட்டுன்னு சொல்லலாம். ஆகவே இது வந்து ஜெர்மானிய பாசிஸ்டை காட்டிலும் மிக மோசமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய காபி கேசஸ் பார்க்கலாம். வழக்கறிஞர், மனித உரிமை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சம்பந்தமாக அவர் ஏற்கனவே வந்து 14/6/2025 வந்து நம்முடைய தலைமை நீதிபதிக்கு குறிப்பிட்ட வழக்குகளில் அந்த தீர்ப்புகளை எல்லாம் வைத்து ஆதாரபூர்வமாக அவரிடம் ஒரு 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 சார்பு நிலை தெரிகிறது, அது அரசியல் சாசனம் விரோதமானது என்கிற முறையில் வந்து அமைச்சர் லெட்டர் அமைச்சிருக்காரு. அது ஒரு உரிமை. அது எந்த ஒரு குடிமகனும் இன்னைக்கு அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ஒரு வந்து ஆட்சி அளிக்கக்கூடிய நீதிபதிகளை போனோம்னு சொன்னால் சுட்டிக்காண வேண்டிய கடமை இருக்கின்ற மாதிரில அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம், அவர் சார்ந்திருக்கிற போராட்டங்கள்லாம் ஒட்டி தான் வந்து அமைச்சிருக்காரு. ஆனால் அந்த விவரத்தை வந்து வேறொரு வழக்கில் வந்து அவர் வந்து ஆஜராகி வித்ரா பண்ணிட்டாரு. அதில் வந்து அழைத்து அவரை வந்து கூப்பிட்டு கேட்டு நீங்கள் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுன்னு சொன்னபோது வாஞ்சிநாதன் அவர்களும் வந்து தெளிவான சொல்லிருக்காரு, எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. ஏன்னா எப்பயுமே சட்டத்தில் வந்து ஆடியோ ஆர்ட்டும் பாட்டும்பாங்க, இருதரப்பாரையும் கேட்டு செய்கிற மாதிரி இருக்குது. இந்த வழக்கில் வந்து யார் மீது அவர் குற்றம் சாட்டி தலைமை நீதிபதி கணிச்சிருக்காரோ அது சம்பந்தமாக அவரே கூப்பிட்டு கேட்பது என்பது சரியான ஒரு நிலை அல்ல. ஆகவே அதை வந்து நம்ம அவர் கேட்டது அப்படி கேட்கக்கூடிய எந்த விதமாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுன்னு சொல்லி கேட்டது ரைட்டு. ஆனால் அதற்காக அப்பா அவர் பேசுகிறதா சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. நாங்கள் அது சம்பந்தமாக தமிழ்நாடே வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அது மட்டும் நான் வழக்கறிஞர் தமிழ்நாடு முழுக்க கேட்டது நியாயமானது. ஆனாலும் கூட இப்போ வந்து எப்படி நாம் கேட்டோமோ அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய ஒருத்தர் குற்றஞ்சாட்டக்கூடிய ஒருவே தன் வழக்குக்கு நீதிபதியாக இருக்க முடியாது. நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் கேஸ்ங்கிறது தான் லா, சட்டம் அது. ஆகவே தான் அந்த வழக்கு அவர் வந்து இப்போ வந்து தலைமை நீதிபதிக்கு மாற்றிருக்காரு. ஆகவே தலைமை நீதிபதி முன்னால் இருக்கக்கூடிய அந்த வழக்குக்குள்ளே நாம் பேச முடியாது. ஆனால் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் அது மட்டும்னா ஒரு வழக்கறிஞர்னா சாதாரண வெறும் வழக்காடவர் மட்டுமல்ல, ஒரு மனித உரிமை போராளி. அவர் தொடர்ந்து மக்களுக்காக போராடுறவர். அது தூத்துக்குடி மட்டுமல்ல, பல வழக்குகளில் வந்து அர்ச்சகர், அதாவது அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லக்கூடிய போராட்டங்களில், அதே மாதிரி பல வந்து மனித உரிமை போராட்டங்களில் நேரடியாக பங்கு கொள்ளக்கூடியவர். அது குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் வந்து நடந்திருக்கிற விஷயத்தில் மக்களை திரட்டி உண்மை நிலையை மக்களுக்கு அறிவித்து அது எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே வந்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குதுங்க சொல்லி அதில் ஒரு சமய ஒரு நல்லிணக்கத்துக்காக வந்து பாடுபட்ட ஒருத்தர். ஆகவே அப்பேற்பட்டவரை வந்து நம்ம போகிற போக்கில் ஒரு தனிநபராக பார்க்கக்கூடாது. அவருடைய விஷயத்தை வந்து வழக்கறிஞர் நின்றதும் அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் அவரோடு நிற்பது என்பது நியாயமான ஒன்றாக நான் கருதுகிறேன். முதல்ல வந்து அவதூறாகவோ பொய்யாகவோ ஒரு கருத்தை சொன்னால் தப்பது. நிச்சயமா வந்து சட்டத்தின் முன் யாராக இருந்தாலும் அதை வைத்து கேட்கலாம். ஆனால் விமர்சனம் என்பது ஃபேர் கிரிட்டிசிசம், ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்பது சட்டம் அனுமதிக்கக்கூடிய ஒன்று. உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகளில் வந்து நீதிபதிகள் பேசுகிறார். கபில் சிபல் இருக்காரு, அவர் பல வழக்குகள் இன்னைக்கு வந்து வாதாடுறாரு. அவரே வந்து உடைய பேட்டி கொடுக்குறார். பல வழக்குகளில் இந்தியாவில் சுதந்திரம் இருக்கிறதா, ஜனநாயகம் இருக்கிறதா என்று பல கேள்விகளுக்கு அவர், மதன் லாக்கூர் போன்றிருக்கிறவர்கள், துஷ்யந்த் தவே போன்றிருக்கிறவர்கள்லாம் விவாதிக்கிறாங்க. அந்த விவாதத்தின் அடிப்படையில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாது.
அது மக்களின் பார்ப்பட்டு அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற முறையில ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருக்கலாம். நீதிமன்றமும் இன்றைக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. அதனால ஒரு தீர்ப்புல ஒரு சார்பு தன்மை தெரிகிற போது அதை விமர்சிக்கக்கூடிய உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் அவதூறாகவோ தனிப்பட்ட முறையிலேயோ இருந்ததுன்னா கண்டிப்பா அதை நாம் தடை செய்ய தவிர்க்கணும். எங்களை பொறுத்தளவு நான் என்ற பேட்டில் சொல்லிருக்கிறேன். தூத்துக்குடியில் நடத்தின போராட்டங்கள்ல அவருக்காக பிணைக்காக நான் தான் வாதாட போனேன். தூத்துக்குடிக்கு போனேன். பல வழக்குகள் போடப்பட்டுச்சு, அதை விட தொடர்ந்து போடப்பட்டுச்சு. இப்ப அந்த மக்களை திரட்டி கடைசியாக தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும் என்பதற்காக மக்களை திரட்டி குடும்பமா போன போது அதை முன்னின்று மக்களுக்காக நடத்துவவர் தான். அப்படிப்பட்ட போராட்டத்தின் நியாயத்தை கடைசியில் இப்ப ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும் என்பது நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சிருப்பார். ஆனா அன்றைக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கி சூடு நடத்தின போது யாரும் அதை உத்தரவு கொடுத்தான்னு தெரியாமல் சொன்னாரு. நான் தான் அந்த இதில் ஃபேக்ஸ் பெண்டிங்கில் நம்ம பேராசிரியர் பாக்ஸோட போயிருந்தேன். அப்போ சிப்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் நான் பார்த்தேன். ஒரு துணை வட்டாட்சியுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த செய்கை நடந்துச்சு. அதை அம்பலப்படுத்துறது நான் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாத ஒரு விஷயத்த யார் பண்ணான்னா, அப்போ இந்த நாட்டில் ஆள்போது யாரு? அரசியல் சட்டம் படி சட்டத்தின் ஆட்சியா அல்லது கார்பரேட் ஆட்சியாங்கிறத நிரூபிக்கப்பட்ட ஒன்று. வேதாந்தா கம்பெனியுடைய ஆளுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலன்னு சொன்னா என்ன எடுத்தது? இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அது ஆட்சியில் மாறினாலும் கூட நமக்கு தெரிய இன்றைக்கு அடிப்படை யாரு பக்கம் இருக்குது? அரசியல் சாசனத்தின் பிரகாரம் இது சமத்துவத்திற்கான நாடு. எந்த ஒரு தனி மனிதர்களும் அல்லது கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி அல்ல. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்வது மட்டுமல்ல, செக்யூலர் சோசியலிசம் என்ற மிக முக்கியமான அடிப்படை பண்பாடுகளை நாடு. அப்ப இங்க இந்த செக்குலரிசத்தை உடைக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதே ஒரு கார்பரேட்டுகளுடைய கம்பெனிகளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையாக சரி, அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்குமே உண்டு. அதைத்தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல பல வழக்கில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எஸ்பிஓன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் போலீஸ் பவர்ஸ் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சத்தீஸ்கர் போன்ற இடங்கள்ல போனா தனியாருக்கு போலீஸ் பவரை கொடுத்த போது அதை பேராசிரியர் நந்தினேஷ் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாரு. அந்த வழக்கு ஒரு அற்புதமான வழக்கு. அந்த வழக்கில் சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் யாருக்கு சுத்தமானது? ஆர்டிகல் 38 சொல்லுது, வளங்கள் பூராமையும் மக்களுக்கு சுத்தமானது பூராமே. அது கனிம வளங்கள் மலை வளங்கள் பூரா மக்களுக்கு சுத்தமானது. அதை கொண்டு போய் தனிநபருக்கு தாரைவார்க்க கூடாதுங்கிறது தான் சட்டம். 1997 சமந்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே தான். அந்த தீர்ப்பை வைத்து தான் சாமி ஜார்க்கண்ட்ல போய் போராடினாரு. அங்க இருக்கிற பல்வழி மக்களுக்காக முறையில் அந்த வழங்களை போறா கார்பரேட்டுகளும் வேதாந்த கம்பெனியெல்லாம் பாக்ஸைட்டை எடுத்த போது அந்த சமந்தாவுடைய தீர்ப்பை கூட தான் போராடினாரு. கடைசியில அந்த மக்களுக்காக போராடி அங்க இருக்கக்கூடிய பல பேர்த்த நக்சல் இருக்கிற பேர்ல வேட்டையாடின போது அதை எதிர்த்து நின்னாரு. அவர் இன்னைக்கு நரவேட்டையாடி கடைசியில ஒரு சிறைச்சாலைக்குள்ள வச்சே நீதிமன்ற நிறுவன கொலையும் சொல்லலாம். இப்ப காவல்துறையில் நடக்கக்கூடிய கொலை என்பது அது கஸ்டோடியல் டார்ச்சர், கஸ்டோடியல் டெத் அது. ஆனா நீதிமன்றமே ஒரு அப்பேற்பட்ட ஒரு 81 வயதுக்கு மேலான ஒரு சாமி பாதிரியாரு, அவருக்கு பார்க்கின்ஸ் நோய் இருக்குது. அவர் உறிஞ்சி சாப்பிட முடியும், ஏதாவது ஒருத்தர் கூட இருந்தா செய்ய முடியும். சிரிஞ்சு கேட்டார் ஒரு உறிஞ்சி, அந்த உறிஞ்சி கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் அதை ஏத்துக்குச்சு, விசாரணை நீதிமன்றம். அப்ப அந்த மனிதன் சாகடிக்கப்பட்ட போது இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்னு சொல்லிட்டு சொல்லியாரப்ப. ஆகவே இன்றைக்கு விமர்சிப்புக்கு நமக்கு உரிமை உண்டு. அது மட்டும் இல்ல, அடிப்படையில இந்த நாட்டுல யாரா இருந்தாலும் சரி சட்டத்துக்கு சம்பந்தம். நீ அரசு அதிகாரிகளா இருக்கிறனாலேயோ நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினாலேயோ அரசியல் சாசன விரோதமா போகிற போது எதிர்க்கிறதுக்குரிய உரிமை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும்ங்கிறத எனக்கு கருத்து. அதாவது மனிதர்கள் தான் எல்லாருமே, மனிதர்கள் தான் எல்லாருமே. நான் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்திருக்கிறேன். நான் கடவுள் மறுப்பாளராக இருக்கிறேன். இப்ப கடவுள் பல நீதிபதிகள் பொறுப்பேற்கிற போது கடவுள் பேர் தான் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் முன்னால பொட்டியேற போது ஓத்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, உறுதிமொழி சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த பிரகாரம் நீங்க நான் சத்தியத்தின் பேரில் நான் சாட்சி அளிக்கிறேன்னு சொல்லணும். சில பேர் கடவுளின் பேர் சாட்சி அளிக்கிறேன்னு சொல்லலாம். இது சட்டம் அனுமதிக்குது. கடவுள் உண்டா இல்லையான்னு சொன்னா நான் விஞ்ஞானபூர்வமாக சொல்லுவேன். மார்க்சிசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவன். அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லேருந்து நியூட்டன்லேருந்து இன்னைக்கு இருக்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வரைக்கும் சட்டப்படி அறிவியல் பூர்வமாக கடவுள் இல்லைங்கிறத
ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை இருக்கிறவன். நான் நீதிபதியாக வரேன்னு வச்சுக்கங்க, நான் எப்படி இருப்பேன்? நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் பேசுவேன். அவர் அப்படி இல்லை. அவர் வேதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர், பிறப்பால் பார்ப்படையர். அதுக்காக ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. பாரதியும் பார்ப்படையர் தான். அவன் சொன்னா தன்ட்ட சோறுன்னு பார்ப்புக்கு ஒரு நீதியான கேள்வி கேட்டான் பாரதி. கூட தாழ்ச்சி வச்சு சொல் பாவம்னு சொன்னான் அன்னைக்கு. அதனால பிறப்பால் ஒருத்தரை நாம் இது பண்ணல. நடைமுறையில் மனிதர்கள் சமமானவர்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனா இந்த சமத்துவம் ஏன் இல்லாம போச்சு அப்படிங்கிறதுக்கு பொதுவாக என்ன சொல்றோம்? அதுக்கெல்லாம் அவனுக்கு விதிப்பா அப்படின்னு சொல்றான். அவன் ஏன் ஏழையா இருக்கிறான், இவன் ஏன் கார்ல போறான்னா அது விதின்னு சொல்றான். நான் விதி கிடையாது, மனிதர்கள் செய்திருக்கிற சூழ்ச்சி, சதி. அது சில மனிதர்கள் மற்றவருடைய உழைப்பை சொல்லக்கூடிய அந்த சமூகத்துல தான் ஏற்றப்பாட்டாளுக்கு அடிப்படையே. அது இந்திய சமூகத்துல சாதியா இருக்க போறாங்க. அதனால சாதிய கட்டமைப்புக்குள் இருக்கிற போது அந்த சாதிக்குள்ளிருந்து வரக்கூடியவர்கள் இன்றைக்கு என்ன செய்யணும்னா, எப்படி இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சாதிய போக்கு உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு 2000 ஆண்டு காலத்துல உண்டாச்சு போறாமே. நாங்கள் தமிழ் சமூகத்துல சாதி 2000 வருஷத்துக்கு இருந்ததா இல்லைங்கிறது கேரடி போல நிரூபிச்சு காமிச்சிருக்குது. தமிழ் சமூகத்துடைய வரலாறு இருந்துட்டு போறான். அப்ப என்றைக்கு இந்த குப்தர்கள் வந்தாங்களோ, பார்ப்பனுடைய கை மேலே வந்துச்சோ, அப்பதான் இந்த வேதங்களை பற்றி சொல்லி அவர்கள் உயர்ந்தவர்கள் போட்டு வந்திருந்ததும் அந்த வர்ணாசிரம் கட்டமைப்பு வந்ததும். இந்த வர்ணாசிரம் கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் அரசியல் சாசனத்துடைய விரோதிகள். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட பொருளாக உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஐயா பெரியார் என்ன சொல்றாரு? பொது வாழ்க்கைக்குரியது ஒழுக்கம்தான், அதான் முக்கியம். பக்திங்கிறது தனிமனிதனுக்குரியது. எப்பயுமே நீங்க வீட்டுல வச்சுக்கங்க. இஸ்லாமியா தான் நீங்க படுத்து கும்பிடுங்க, நின்று கும்பிடுங்க, படுத்து, இதெல்லாம் உங்களுக்கு தனிமனிதனுக்குரியது. ஆனா பொது வாழ்க்கைக்குரியது ஒழுக்கம் தான். ஒழுக்கம் சொல்லக்கூடிய பப்ளிக் மொராலிட்டி என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தில் உண்டு. எப்பயுமே அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்னன்னா, இந்திய சமூகம் என்பது சாதிகளால் கட்டமைக்கப்பட்டதான் கூட அது படிப்படியாக மாற்றி சமத்துவத்தை போறது அடிப்படை. அந்த சமத்துவத்துக்கான போராட்டத்தில் தான் நீதிமன்றம் வேலை செய்யணும், மற்றவரும் வேலை செய்யணும். இப்போ இங்க நீதிபதி பரத் சக்கரவர்த்தின்னு சொல்றவர் வேணுகோபால் வெர்சஸ் ஹச்சாரன் சிங்கிற கேஸ்ல தெளிவா சொன்னாரு. சாதி என்பது இந்த சமூகத்தினுடைய தடைக்கல். அது சாதி உடைக்கிற போதுதான் சமூகம் வரும் சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இப்போ அவர் என்ன சாதி எல்லாம் தெரியாது. அந்த நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிற போது அரசியல் சாஸ்திரத்துடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஆகவே எந்த விழாக்களையும் சரி சாதி பேரை வச்சுக்கிட்டு தனிப்பட்ட சாதிக்காக எந்த தனிப்பட்டது கூடாது அப்படிங்கிறாரு. நாங்குநேரி வழக்குக்கு அப்புறமேல சந்துரு அவருடைய ஹோர்னவர் கமிஷன் அமைச்சாங்க. அற்புதமான புத்தகம் போட்டார், ஆய்வு பண்ணி போட்டார். ஆய்வு பண்ணி நேரடியாக களத்துக்கு போய் பண்ணாரு. அவர் சொன்னார், கையெழுத்துக்கு கட்டிக்கிறது, சோசியல் மீடியாவில் தனி சாதி பற்றி பேசுறது, இவையெல்லாம் தடுக்கப்படும் சொன்னார். இப்போ தேனி மாவட்டம் எல்லாம் இந்த கல்லர் உண்டு ஒருவருடைய பள்ளி இருந்துச்சு. அப்புறம் அது ஒரு சாதியின் பேர் இருக்கிற காரணத்தினால அதை மாற்றினாங்க. அது சமூக நீதி பள்ளின்னு போட்டாங்க. உடனே ஒரு ஊரில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சமூகம் உடைச்சாங்க போறாங்க. அதை ஏற்க முடியுமா? நீ 100 பேர் 1000 பேர் வந்தாலும் சரி, சமூக நீதி பள்ளின்னு போடக்கூடிய சமத்துவத்துக்கான தான் ஏற்றுப்படுகிறது. 1000 பேர் வந்தாங்க மாத்திர முடியுமா? அதை அந்த இடத்துல தான் இது போன்ற வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை பூரா அமல்படுத்தணும். அதில் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் துணிச்சலாக நின்று கொண்டு இந்த அரசு கடமையாற்றணும். ஆனால் என்ன துரதிருஷ்டம்னா, காவல்துறையே சாதியமாக இருக்குது. அதுபோல் நீதிமன்றத்தை முழுக்க சொல்ல மாட்டோம். இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க இருக்காங்க, கோகுலாஸ்தில் பார்க்க பாவம் தீர்ப்பு கொடுத்தாரு. அது ஒரு ரிசர்ச் ஜட்மெண்ட், ஒரு ஹியூமன் பிஹேவியர் எப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், சாதி என்பது ஒரு மனோநிலை தான். அந்த மனோநிலையை போக்குறதுக்காக தான் போராடுறோம். அதைத்தான் அம்பேத்கர் கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுங்கிறாரு. மனதை பண்படுத்துறது. ஒரு விவசாயி நிலத்தை பண்படுத்தி எப்படி கல்லை மணி அகற்றி பண்படுத்துறானோ, பண்பாடு அதான். பண்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தான் வருது. அந்த பண்பாட்டை நோக்கித்தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். 2000 வருஷமா சாதி வேஸ்டாங்க. அந்த விதைக்கப்பட்ட சாதிய மனித மனத்திலிருந்து அகற்றுவதற்கான போராட்டம் தான் அரசியல் சாசனம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான். ஆனா இப்ப என்ன பார்க்குறோம்? இப்போ கவினுடைய மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா, இங்க வெறும் சாதி ஆதிக்கு மட்டும் இல்லை, அதிகாரமும் சேர்ந்திருக்குது. ஒரு ஆட்சி அதிகாரத்திற்குரிய காவல்துறை சார்ந்திருக்கிற பெற்றோரே தன் மகனுக்கு சாதி வரி ஊட்டி வச்சிருக்காங்க. இல்லாட்டா அவன் 21 வயசுல போய் கொலை வேணும். அப்ப காவல்துறை என்கிற போதோ, வழக்கறிஞர் சொல்லும் போதோ, நீதிபதினு சொல்கிற போதோ, அரசு ஊழியர் என்று சொன்னாலோ, சட்டத்தின் மீது, அரசியல் சாசனத்தின் மீது நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு சட்டம் முன்னால சாதி கிடையாது, மதம் கிடையாது. ஆனா உட்கார்ந்து இருக்கும் போது என் சாதி இதுதான், என் மதம் இதுதான் சொன்னீங்கன்னா நிச்சயமா நீ அரசியல் சாசன விரோதி. அது யாராக இருந்தாலும் சரி, சீஃப் ஜஸ்டிஸா கூட இருக்கலாம். அப்படி இப்போ அவர்
பாபர் மசூதியுடைய இடிப்பில் வந்து 5 நீதிபதிகள் அவங்க யாருன்னு பேரே எழுதலை. எப்பயுமே எப்பேற்பட்ட ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர்டிகல் 141ல் அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற போதோ அதை வந்து சட்டமாக ஏற்றுக்கொள்வாங்க. 142ல் வந்து பாராளுமன்றத்துக்கு இல்லாத ஒரு பெரிய பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. என்னன்னா எந்தெந்த விஷயத்தில் முக்கியமான விவரங்கள் வந்து தீர்ப்புகளோ சட்டங்கள் இல்லைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்கலாம். ஆர்டிகல் 142ல் அதுதான் வந்து ஆளுநர்களுக்கு. இப்போ ஆளுநர் வந்து ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒரு மசோதாவை தூக்கி கடப்புறப்பட்டு வச்சுக்கிறாரு. மக்களுக்கான பிரச்சனை அது. சட்டமன்றத்தின் மேலே ஒரு ஆளுநர் எப்படி உட்காந்துக்க முடியும்? அந்த விவரத்தில் வந்து நீண்ட நெடிய இடைவெளிக்கு பின்னால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, தன்னுடைய ஆர்டிகல் 142 பயன்படுத்தி போறாங்க. இப்போ அதை கேள்விக்குள்ளாக்குறாங்க மோடி அரசாங்கம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, அரசியல் சாசனம் சமம், சமத்துவம். இந்த சமத்துவத்துக்கான போராட்டத்தில் இதெல்லாம் சமத்துவம் எதிராக இருக்கிறதோ அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, இது ஜுடிஷியரி, அந்த சட்டத்தினுடைய 3 தூண்களில் வந்து ஜுடிஷியரி ஒன்று. அதில் மிக முக்கியமான பங்கு என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறாங்க. அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்புக்கு மாறாக ஒரு தீர்மானம் சட்டமன்றம் போட்டான்னு சொன்னா, நீ அறுதி பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினாலேயே அரசியல் சாசனத்துடைய கட்டமைப்புக்கு எதிராக போட முடியாது. அதான் கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா வழக்கில் வந்து 1973 13 பேர் கொண்டிருக்கூடிய நீதிபதிகள் கொண்டு கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா, அடிப்படை கட்டமைப்புக்கு மாறாக யார் போனாலும் அதை சட்டவிரோதமானது, அல்ட்ரா வயலன்ஸ் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க போறாங்க. அப்போ அடிப்படை கட்டமைப்பு என்ன, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன, அது வந்து பிரியாம்பிளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, செக்குலரிசம், இறையாண்மை, மாநிலனுடைய உரிமை, இந்த மாதிரி பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, அதில் வந்து சப்ஜெக்ட் டு தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் போறாங்க. இப்படி வாழ்வுரிமை, மாநிலங்களுக்குரிய உரிமை, இப்படிலாம் மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு இவைகளை பூராத்திலுமே சம உரிமை உண்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சம உரிமை இல்லாட்டினா அந்த உரிமையை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவனுக்கு உண்டு. அப்படிதான் போராடுற போறாங்க. நம்ம மொழியை திருப்பி நாம எதுக்கிறோம், ஒரு மொழியாக படிப்பில் ஒரு சாப்பிட்டு கிடையாது. ஆனால் மொழியை திருச்சின்னு சொன்னா, எனது மொழி இந்த காட்டில் பாரம்பரியமிக்க மொழி, அந்த மொழியை நீ வந்து அழிக்கிறதுக்காக தெளிச்சின்னா எதிர்ப்பது என்பது அரசியல் சாசனத்தின்படி இருக்கிறது. ஆகவே இப்படித்தான் போராட்டப்படுறோம். ஏன்னா மனிதர்கள் சமப்படுத்தணும்னு சொன்னா, சமப்படுத்துவதற்கான போராட்டத்தில் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற பண்பாடு, கலாச்சாரம், பொருளாதாரம் இவை அப்புறம் மாற்றணும். இன்னும் சுருக்கமாக நான் சொல்லணும்னு சொன்னா, அம்பேத்கர் சொன்னதுதான், ஒரு மனிதன் ஒரு ஓட்டு என்கிற நிலை தான் 1950 இருந்துச்சு. அதை மாற்றி ஒரு மனிதன் ஒரு மதிப்பு உண்டாக்கணும். அதை உண்டாக்குற போராட்டத்தில் வந்து நிச்சயமாக நான் எல்லாம் நீ சேர்ந்து இயங்கணும். இதை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. அரசு தவறு செஞ்சால் அது நீதிமன்றத்தில் போய் கேட்கிற உரிமை எனக்கு உண்டு, களத்தில் போய் போராடுற உரிமை உண்டு. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறதோட வந்துச்சே. நான் போய் பங்கெடுத்த வழக்கே ஒன்று இருக்குது. கரூர்ல வந்து நெரூருங்கிற இடத்துல, அது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால கர்நாடகத்தில் இருந்தவர்கள் அங்கே வந்திருக்காங்க. அவன் ஏதோ ஒரு சாமி சொல்றான், வெங்கடேஸ்வர தீர்த்தனுக்கு ஒரு சாமி இருக்காமா. அந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை என்னமோ அது வந்து அந்த கடவுள் உட்காந்து இருப்பாருமா முக்குல, இலையை போட்டு விரிச்சோன்னா அந்த பார்ப்பனங்கள் போகிறோம் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதில் மற்ற மக்கள் எளிய மனிதர்கள் போய் உருளுறாங்க. இது ஒரு பாரம்பரியமாக இருந்திருக்கு போகலாம். இதை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பளிச்சாங்க. இது வந்து மனிதனுடைய மாண்புக்கு எதிரானது. அடுத்தவன் சாப்பிட்டு போட்ட இலையில போய் கொடுறதுங்கிறது மனித மாண்புக்கு சொல்லி தர போட்டாங்க. 2 நபர்கள் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது பொறுப்பு வந்து சிங்கிள் பெஞ்சுக்கு உண்டு. ஆர்டிகல் 141 என்ன செய்யணும்னா, டிவிஷன் பெஞ்சு ஃபுல் பெஞ்ச் சொன்னதை வந்து டிவிஷன் பெஞ்ச் கேட்கணும், டிவிஷன் பெஞ்ச் சொன்னதை வந்து சிங்கிள் பெஞ்ச் கேட்கணும். இதான் சட்டம் இன்னைக்கு. அதுதான் லா லேட் டவுன் பை தி சுப்ரீம் கோர்ட் 141 சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மணிக்குமார் ஜெயலலிதாவுடைய டிவிஷன் பெஞ்ச் வந்து போட்டது என்னன்னா, அந்த மாதிரி நெரூர் என்ற கரூரில் நெரூர் என்ற இடத்துல பார்ப்பனர்கள் சாப்பிட்டு போட்டிருக்கிற இலையில வந்து மற்றவர்கள் உருளுதல் என்பது மனித மாண்புக்கு எதிரானது என்று சொல்லி தீர்ப்பளிச்சாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அதுலேயே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போடுறாரு, இது எனது அடிப்படை உரிமை, இது பர்சனல் ரைட்னு போடுறாரு. அந்த தீர்ப்பை படித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, இது இட்ஸ் ரைட் ஆஃப் பிரைவசி. கேஎஸ் புட்டுசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா, ரைட் ஆஃப் பிரைவசி என்னென்ன, இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்கள் விரும்புவது என்பது இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவசின்னு சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில். அதை எந்த பெற்றோராகட்டும், கட்ட பஞ்சாயத்து, சாதிக்காரன் எவனும் தடுக்க முடியாது. அது அடிப்படை உரிமை. அவர்கள் அவர் திருமணம் பண்ணாமல் கூட வாழலாம், அதை ப்ரொடெக்ட் பண்ணு சொல்றான் சட்டம்.
இதுதான் சட்டம். ஆனா இவரு அதெல்லாம் கிடையாது, அது வந்து வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து ரைட் ஆஃப் பிரைவசி அப்படின்னு இன்டர்பிரட் பண்றாரு. இன்டர்பிரேஷன்ங்கிறது ஒவ்வொரு நபருடைய வர்க்கத்தன்மைக்கு வேற மாறும். உட்கார்ந்துருக்கலாம் ஏழை தொழிலாளருடைய வீட்டு பிள்ளைகளா, மனக்குழிக்குள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் இன்னைக்கு அவன் எப்படி மீண்டும் வந்து பொதுஜனத்துக்குடைய வந்து வாழ்வாங்கிறது பாருங்க. அந்த சமத்துவத்தை உருவாக்குற போடத்தை நம்ம போராடுறோம். நான் காருக்குள்ள உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஏழை மனிதனுடைய துன்பமே தெரியாமல் இருந்தா வச்சுங்க, எனக்கு எப்படி தெரியாதெல்லாம் வந்து இந்த வர்க்கத்தின் மீது நிர்ணயிக்கும். இதை நான் சொல்லல, பச்சன் சிங் கேஸ்ல 1980 பச்சன் சிங் கேஸ்ல தான் வந்து தூக்கு தண்டனை வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய டிஸ்கஷன் வந்துச்சு. அதுல இருந்து மச்சி சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1983 சட்டம். இந்த பச்சன் சிங் கேஸ்ல தான் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் அல்லது அக்ரிவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒருத்தர் எப்படி அரிதிலும் மருதான வழக்குன்னு தீர்மானிக்கிற போது இதை டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்ணாலும் மனிதர்கள் தான் சாட்சியில் போறாங்க. அப்ப மனிதர்கள் மூலம் பார்த்தா சாட்சியம் என்பது கட்டமைக்கப்படுகிறது. அப்ப இந்த மனுஷன் பொய்ய கூட சொல்லாமல்ல. அப்ப தீர்மானிக்கிற தீர்ப்பளிக்கிற ஜட்ஜி யாரு? அவர் மனிதர் தான். அவருடைய வர்க்கத்தன்மை அப்படித்தான் இருக்குன்னு சொல்றாரு. விஆர் கிருஷ்ணன் இப்போ பேர பேசியிருக்காரு. அது என்ன பேசினாலும் சரி, மனிதர்கள் தான் எந்த வர்க்கத்திலிருந்து வருகிறோங்கிறதும். இப்ப நான் வழக்கறிஞராக இருக்கேன், எங்க அப்பா ஒரு சுத்தடிக்கிற தொழிலாளி, வழக்கறிஞர் ஆகிட்டேன். நான் வழக்கறிஞர் ஆனதுக்கு அப்புறமே என்ன செய்யணும்னா, நான் வழக்கறிஞர் ஆகிக்கலாம், பணக்காரன் ஆகிக்கலாம். ஆனா பணக்காரன் ஆனாலும் கூட இந்த என்னுடைய அந்த வர்க்கத்தின் மேல் பார்த்தீங்களா, வர்க்கத்தின் மேல் டி கிளாஸ் ஆகணும். டி கிளாஸ் என்ன அர்த்தம்? மனிதன் ஆகணும், சாதாரண மனிதன் ஆகணும். மனிதர்களை பூரா சமமா நேசிக்கணும். யாரும் ஊரே யாதும் ஊரே யாரும் கேள்வி நம்ம உலகத்துல போய் பேசுறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றோம். அதே தான் இங்க என்ன சொல்றது, அதாவது பகுத்துண்டு பள்ளியில் ஓம்பதுன்னு சொல்றோம். வள்ளுவனை வந்து நம்ம காந்தி கருத்துப்படி வச்சுக்கிறோம் போறாமே. ஆனா நடைமுறையில் என்ன செய்யறோம்? என்னுடைய சொந்த வாழ்க்கையை வச்சு பேசுன அர்த்தம் அது வந்து வர்க்க ரீதியான ஒன்று. நான் தெளிவா சொல்றேன், ஒரு பொது உடைமை வழக்கறிஞராக நம்ம போராடுற வழக்கறிஞர் எனக்கே நான் வந்து இந்த மாதிரி ஒரு தலித்தினுடைய வழக்குகளை போய் எடுக்கிற போதுதான், அந்த மக்களோட வாடுகிற போதுதான் அந்த மக்களுடைய வழியை நான் உறுதிட்டேன். ஆனால் அம்பேத்கர் பேசுறான்னு சொன்னா அந்த மனிதன் வந்து பள்ளிக்கூடத்திலிருந்து அனுபவிச்சு வந்த மனுஷன். காந்தின்னு சொன்னா அவர் ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்தவர், அவருக்கு தெரியாது. அவர் சவுத் ஆப்பிரிக்கா போய் 20 ஆண்டுகள் அங்கே போராடின போதுதான் அங்க இருக்கக்கூடிய அபாத்தியரை பத்தி புரிஞ்சுட்டாரு. தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு வந்த போதுதான் ஒரு இப்போ தலித்துங்களை பார்த்தா கோமணம் கட்டி இருக்கிறாங்க விவசாய கிராமத்தில். யாரும் கேட்கிறாரு, அவன் உடைய அதாங்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு தலிதா படத்துல சேரின்னு ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டுக்கிறான். ஆனா சமூகத்துல அவனுக்கு உழைப்பு தான் உற்பத்தி பெறி கொடுக்குது. உற்பத்தியில ஈடுபடுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலா தலித்து ஓரம் கட்டப்பட்டிருக்கான்ல. இந்த விவரமே அவர் எப்ப தெரிய வருது? வாழ்க்கையில தான் கத்துக்கிறாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கிற போதுதான் அந்த மனிதர்களை வந்து இன்னை உயர்த்தணும், தீண்டாமையை ஒழிக்கணும், அது மூலியமா தான் சமத்துவம் வருங்கிறதெல்லாம் வந்து ஒரு போராட்டம் தான். அதனால இப்ப காந்தி வந்து கடைசியான சபர்மதி ஆசிரமத்தில் தெரியும் உங்களுக்கு. அவர் சத்தியசோதனை படிச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். நேரு வந்தா கூட உழைச்சி தான் சாப்பிடணும். அதை விட மிகப்பெரிய ஒன்று பண்ணாரு. அவன் மனத்தை அவனே தூக்கிப்பட சொல்லிட்டாரு. இப்போ 2013 தான் மனித மனத்தை மனித அலுவலர் தடை செய்ய சட்டம் வந்துச்சு. ஆனால் வந்துருச்சு அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு தொடர்பு நிலையங்களை பார்க்குறோம், பெரிய பெரிய கூட்டங்களில் பார்க்குறோம், 10,000 பேர் கூடுறாங்க. அவன் போயிடுவாங்க. யார் கிடைக்கிறா? இன்னைக்கு இது மாதிரி ஹோட்டல்களில் யாரும் அது வேலை செய்யறா? அவன் தான் வேலை செய்யறான். நம்ம மீட்டிங் பேசுவோம், ஆனால் நம்ம வீட்டுகளில் வேலை செய்வோம் அவன் தான். நீதிபதியா இருக்கலாம், பிரதம மந்திரியா இருக்கலாம், ஒரு வாத்தியாரா இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம். எனக்குன்னு இருக்கிற வர்க்கத்தின் மேற்கல யாரு பக்கம் நான் இருக்கிறேன்னா, நான் போட்டிருக்கிற சட்டை வந்து என் சாதிக்காரனால வந்து உருவாக்கி தர முடியாது. இந்த சட்டைக்கு பின்னால் இருக்கிற பருத்தி விளைவிக்கிற வந்து ஒரு சாதாரண தலித் தொழிலாளியா இருப்பான், விவசாய தொழிலாளி. அவன் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி தான் பருத்தி உண்டாகுது. அந்த பருத்தி பஞ்சாயி நூலாகி துணியா போறதுக்கே எத்தனை பேர் உழைப்படங்கி இருக்குது. அங்க சாதி பார்க்க முடியுமா? அப்ப சமூகத்தன்மை கொண்டிருக்கிற உற்பத்தி செய்யக்கூடிய மனிதர்களை வந்து சாதியால பிளவுபடுத்தி வைத்திருக்குங்கிறது உலகத்திலே பார்க்காத ஒன்று. பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, வயிற்றுல பிறந்தாலே தீட்டு உலகத்துல உண்டா? அப்ப இந்த ஒரு கொடி ஏற்றத்தாழ்வை தான் இந்திய சமூகத்துல வந்து வர்க்கத்தோடு இணைந்திருக்கிற இந்த வந்து வர்ணத்தை உடைப்பது என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. ஏன்னா இந்திய நாட்டில் வந்து சிட்டிசன்ஸ் சொல்றோம். சிட்டிசன்ஸ் இருக்கிற உரிமை என்ன? அரசியல் சட்டத்தை தான் நமக்கு எல்லாம் அடிப்படை. அந்த அரசியல் சட்டம் கோருகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்புன்னு சொல்றோம். அதே மாதிரி ஆர்டிகல் 15 ஆர்டிகல் 17 இருக்குது. இவைகளை பூராத்தி நன்கா படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி என்னாது, நீ இன்னைக்கு இருக்கிற நிலையிலிருந்து நான் தலித்தாக இருக்கலாம். ஆனால் இந்த தலித்துகளை 2000 வருஷமா வந்து குப்பைக்கும் கூரைக்கும் இடத்துல விட்டு ஓரங்கட்டு வச்சதுதானே, அதுக்கு நான் காரணம். அப்ப அதை போக்குறதுக்கான முறையில் போராடுறதுதான் முக்கியம். தலித்தில் விடுதலை தலித்தில் மட்டும் பெற்ற முடியாது. தலித் அல்லாதவர்களாக இருக்கக்கூடிய எம்மாதிரி வழக்கறிஞர்கள், நீதிபதிகள்,
அல்லது அரசு ஊழியர்கள், முதலமைச்சர் யாரா இருந்தாலும் அவருடைய கடமை என்ன தெரியுமா? அன்ஈக்குவல்ஸா இருக்கிறவங்க, சட்டத்துல வந்து சமமற்று கிடக்கிற மக்களை சமமாக்கிற போராட்டத்துல தான் சமத்துவம் அடங்கி இருக்கிறது. அந்த போராட்டத்துல தான் நீதிபதி சுவாமிநாதன் ஆகட்டும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆகட்டும், சந்திரசூட் ஆகட்டும், அவர் சொன்னார், பாபர் மசீதை பற்றி சொல்லும்போது சொன்னாரு, நான் சாமி கும்பிட்டேன்னு சொல்றாரு. நீ அதாவது பிறப்பார நீங்க இந்து இந்து, ஆனா நீ கொடுத்திருக்க தீர்ப்பு என்ன? சமய சார்பற்ற தன்மை கொண்டிருக்கிற ஒரு வழக்கு. அந்த பாபர் மசீதி 800 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தனிப்பட்ட ஒரு கோயில் சம்பந்தமா நீ எப்படி உஞ்சாமிக்கு விடலாம்? சொன்ன நிமிடத்திலேயே அந்த தீர்ப்பினுடைய தன்மை இழந்து போச்சு. அது ஒரு செக்குலர் தீர்ப்பு அல்ல, அது சாதிய தீர்ப்பு. அது அப்ப அந்த தீர்ப்பு நான் ஏத்துக்கணும். அரசியல் சாஸ்திரத்தின் பிரகாரம் அந்த தீர்ப்பு உடைக்கப்பட வேண்டிய தீர்ப்பு சொல்லணும். கண்டெம்ட் கோர்ட் ஓட்டு சந்திக்க தயாராகிறேன். அதனால அவரே நடைமுறை ஒத்துக்கிட்டாரு போறாங்க. அப்ப அந்த அந்த 5 பேர் கொண்ட நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா நசீர் ஒருத்தர் இருக்காரு. நசீர் அவர் யாரு? அவரு இஸ்லாமியர். இஸ்லாமியரா இருக்கக்கூடியவர் தன்னுடைய ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இஸ்லாமிய தத்துவடைய மார்க்கத்திற்கே விரோதம் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் யாருக்கு காமிச்சாரு? பின்னால ஓய்வு பெற்ற பிறகு ஆந்திராவில் கவர்னரா போகிறாரு. அப்ப அதிகாரம், சாதி, பலம் இவைகளுக்கு தான் இன்னைக்கு நிக்குது. அது நீதிமன்றத்துக்குள்ளேயும் வந்து நிறைய ஊடுருவிட்டு காரணம் தான். இதான் பாசிசம். இப்படிதான் ஜெர்மானியில உண்டாக்கலாம். ஜெர்மானிய சோசியலிசம் பேசி இளைஞர்கள் போல தூண்டி விட்டு அதனுடைய பாப்புலிஸ்ட் ஸ்லோகன் சொல்லுவாங்க, எளிதிற்கு வரக்கூடிய கோஷத்தை வைத்து உருவாக்குறது. அப்படிதான் உண்டாகும் பாசிசம். இந்தியாவில் என்னன்னா, அவனாச்சும் வந்து ஜெர்மானிய யூதர்களை வந்து எதிர்த்தான், கொன்னான். இந்த பாசிசம் அப்படி இல்லை. வீட்டுக்குள்ள பூந்து போய் நீ சாப்பிட்ற உணவு என்னன்னு பார்க்கலாம், நீ போடுற உடைய பார்த்து பார்க்கலாம். இப்படித்தான் இருக்குன்னு சொல்றான். ஆகவே இது வந்து ஜெர்மானிய பாசிசத்தை காட்டிலும் மிக மோசமானது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய காபி கேசஸ் படுறோம். அதை வந்து பெஞ்ச் ஆஃப் தாட்ல வந்து தெளிவா சொல்றாரு கோல்வால்கர். இந்தியா என்பது இந்துக்களின் நாடு. இந்த நாட்டுக்கு இந்துக்களை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் மொத்தம் இருக்கலாம். ஆகவே எதிரிகள் என்று யாருன்னு கேட்டா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்ட்னு சொல்றாங்க. இந்த 3 பேத்துக்கு எதிராக நீ திரளணும், இந்துத்துவத்தை கொண்டு வரணும். அதைத்தான் வந்து பிஜேபி மெல்ல 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 குடியுரிமையிலிருந்து துவங்கி ஒவ்வொன்றா கொண்டு வந்து இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரே மதம் ஒரே நாடு ஒரே வரி இப்படி கொண்டு வர பார்க்குறாங்க. இதை எதிர்ப்பது என்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவருடைய கடமை. எல்லாவற்றை காட்டிலும் நீதிமன்றத்துக்கு தான் அதிக பொறுப்பு உண்டு. ஏன்னா காஸ்ட் கிரைம்ங்கிறது வந்து ஹேட் கிரைம் சொல்றான். வெறுப்புணர்ச்சிக்கான ஒரு விஷயம். ஒரு மனிதனை தாழ்ந்து பார்க்கறது, அவனை வேற கட்டுறது என்ன அர்த்தம்? ஹேட்டுது, வெறுப்பு. எப்பயுமே இந்த வெறுப்பை ஊட்டி வச்சுக்கிறான் நமக்குள்ளார. நீங்க நல்லா பேசிட்டு நம்ம 2 பேருமே என் சாதி எது உன் ஜாதியும் தெரிஞ்ச உடனே உங்க சாதி ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவர்னா இயற்கையாகவே மனசுல ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு போறாங்க. இது ஒரு ஹேட் கிரைம். அப்ப ஹேட் கிரைமை வந்து உடைக்காமல் சமத்துவம் சாத்தியமே இல்லை. இதை யார் செய்ய முடியும்? அரசு செய்யணும். அரசு செய்ய தவறினால் நீதிமன்றம் செய்யணும். நீதிமன்றமே தவறு செஞ்சேன்னு அர்த்தம். அதனால இதை எதிர்ப்பது என்பது அடிப்படை உரிமை. அது கேட்டீங்க. அதாவது இறுதியானதுங்கிற வார்த்தை சொல்லி பார்த்தீங்களா, அதுல வந்து அரசியல் சாஸ்திரம் அதை ஏற்றுக்கல. அரசியல் சாஸ்திரத்துடைய பிரியாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா தான் சொல்றோம். அது பெரிய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மக்கள் தான் இறையாண்மை மிக்கவர்கள். இங்க எப்படி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோ முதலமைச்சரோ அது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியெல்லாம் கிடையாது. மக்கள் தான் இறையாண்மைகள். அந்த மக்களில் யார் இன்னைக்கு சமமற்று கிடைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, தலித்துகள், ஆதிவாசிகள், பெண்கள், சிறுபான்மை மக்கள், உழைக்கிற மக்கள், குழந்தைகள், இவரை சமமற்று கிடைக்கிற மக்களாக இருக்காங்க. இந்த சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்தில் வந்து மக்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது. ஏன்னா மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் எந்த ஒரு சட்டம் நிறைவேற்ற முடியாது. அதனால மக்கள், அதான் மக்கள் ஜனநாயகம் சொல்றது. நீ பாரதி சொல்ற மாதிரி குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு சொல்றான். மக்களுடைய குரல் என்ன? ஏழ்மையை போக்கணும், வேலையின் இருக்கிறது போக்கணும், இவனுக்கு மனித மாண்பு, ஃபிட்டர்னிட்டி இந்த வார்த்தை இருக்கு, டிக்னிட்டிங்கிற வார்த்தை இருக்குது, மனித மாண்பு, இவைகளெல்லாம் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து நீதிமன்றம் இருக்கணும். அப்படி இருக்குமான்னு கேட்டா அது வந்து எப்படி அதனுடைய வர்க்கத்தினையை பொறுத்தா இருக்குது. நீ இப்ப என்ன பண்றான்? பிஜேபி ரொம்ப சாதுரியமாக கீழ்மட்டங்கள்லேருந்து மேலே வரைக்கும் பிஜேபியுடைய அந்த அந்த சார்பு தத்துவத்தை கொண்டு நாட்டில் பூத்தலாம். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்துட்டு போகிறான். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு குஜராத் போன்ற இடங்கள்ல மற்ற இடத்துலலாம் வந்து சனாதனத்தை ஓப்பனாக ஆதரிக்கிறாங்க. ஏன் இப்போ கர்நாடகத்தில் வந்து ஒரு மாநாட்டில் பேசியிருக்காங்க, ஏற்றுக்கிறாங்க. இந்த சிந்தனை இருந்தாலும் உண்டு. அதனால தான் சொல்கிறேன் நான், அம்பேத்கருடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா,
இந்த நீங்க வந்து உங்களுடைய மனதை வந்து பண்படுத்தலைன்னு சொன்னா மாற்றம் வராது. சாதி ஒழின்னு எப்படி ஒழியும் உங்களுக்கு? அமெரிக்காவில் போய் நாசாவில் ஒர்க் பண்றான் விஞ்ஞானி, அவன் கூட அங்கே ஹிண்டு பேப்பர் என்ன பண்ணுறான் அவனுக்கு? இந்த சாதியினுடைய உப்பிரிவை போட்டு இதுக்கு பெண் கேட்கறான். யாரு? நாசா விஞ்ஞானி. ஆனால் நீங்க இப்படி விஞ்ஞானி ஆயிட்டனாலும் வராது. உங்க மனது பண்படணும். வந்து அந்த போராட்டத்தை வந்து நாம தான் உருவாக்கணும். அரசியல் சாசனத்தின் ஆன்மா என்பது பௌத்தத்திலும் தொடங்குது. இந்தியாவில் வந்து சமத்துவம் வற்றி இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றுவதற்கான முதல் தத்துவமே பௌத்தம் தான். அதுக்கப்புறம் மார்க்சிசம் வந்துச்சு. மார்க்சிசம் வந்து பொதுவாக மேற்கத்திய நாடுகளில் வந்துச்சு. இந்திய வாழ்முறையில் வந்து அதை வந்து ஆய்வு பண்ணவர்கள் ஜோதிராம் பிள்ளை போன்றிருக்கிறவர்கள், அம்பேத்கர் போன்றிருக்கிறவர்கள், பெரியார் போன்றிருக்கிறவர்கள், சிங்காரவர்கள் போன்றிருக்கிறவர்கள் தான். இந்த சக்திகள் திறனுக்கு வராமல் நீங்கள் திமுகவாக இருங்க, அதிமுகவாக இருங்க, கம்யூனிஸ்டாக இருங்க, காங்கிரஸாக இருங்க, நமக்கு தேவை தெரியுமா? நீங்கள் வந்து இந்த ஒன்றுபட்டு இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நின்று இந்த அரசியல் சாஸ்திரத்துடைய ஆன்மா இருப்பாருங்க, அந்த வந்து செக்குலரிசம்ங்கிறத அதை காப்பாற்றுற போது தான் உண்மையை வெடிக்க முடியும். இங்கே தான் நிற்குது. மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் சரி அவன் சமமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த மதம் மட்டுமல்ல, மதத்துக்கு அப்பாற்பட்டு மட்டும் இல்லை, மொழி இது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. மொழி என்பது வந்து ஒரு இனத்தினுடைய முகவரி அது. அதனால அதற்குரியது. அதே மாதிரி மாநிலங்கள், இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, இது ஒரு சப்கான்டினென்ட். அதான் அம்பேத்கர் சொன்னார். இந்தியா ஷுட் பிகம் எ நேஷன் சொன்னார். இது தேசமாக மாறணும்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கூட களையணும். அது வந்து மதம், மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, மாநில உரிமைன்னு சொல்லக்கூடியதுல சம உரிமை பெறணும். சம உரிமை இருக்கா? நீ ஒன்றுமில்லாத வந்து 70,000 பேர் பேசக்கூடிய ஒரு இந்த மொழிக்கு வந்து ஏகப்பட்ட பணம் தர நீ. அதே சமயத்தில் மக்கள் செம்மொழின்னு சொல்ற நீயும் உலக பூரா தமிழ் மொழியை பற்றி பேசல, ஆனால் தமிழ் மொழி கொடுக்கக்கூடிய உரிமை என்ன? அப்பட்டவே தெரியுதுல யாருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ மக்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்திக்கிற அடிப்படையில் வந்து ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு மதம் என்பதை நோக்கி போவதற்காக நம்ம சரித்திரத்தை பின்னோக்கி இருக்க பார்க்குது. அரசியல் சாசனம் தடுக்குது. அரசியல் சாசனத்தின் பக்கம் நின்று நாமெல்லாம் ஒன்றுபட்டு நின்று அதை தடுக்க முயற்சி பண்ணுவோம். இறுதியில் வெல்ல போது மக்கள் தான். எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தெல்லாம் மக்கள் உலகம் பார்த்துருக்குது. அது ஹிட்லரை பார்க்கலையா? மிகப்பெரிய சர்வாதிகாரம்லாம் பார்க்கலையா? இந்திரா காந்தி 75 வந்து விசா கொண்டதை பார்க்கலையா? எது வந்தாலும் மக்கள் தான் வலிமையானவர்கள். இறுதியில் அவனை ஒற்றுமைப்படுத்தி போராடுகிற போது இவர் வீழ்த்தப்படுது.